தங்கத்தை விரும்பாத பெண்களை விரல் விட்டு எண்ணிவிட முடியும். பெண்களிடையே தங்கம் பெற்றுள்ள ஆதிக்கம் இலகுவாக சொல்லிவிட முடியாது. பெண்களின் அழகினை மெருகூட்டும் அழகையும் நளினத்தையும் எடுத்துரைக்கும் இத்தங்கம் தங்கம் போல பெண்மையும் ஜொலிக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதாகவே தோன்றுகின்றது. தற்போது எம்மை சுற்றியுள்ள பொருட்கள் யாவுமே முன்னைய காலத்திலும் இருந்ததா? இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது முன்னைய காலத்தில் நாம் இப்போது பாவித்து வரும் பொருட்களில் முக்கால்வாசிக்கு மேலானவை காணாமலே போய்விடும். ஆனால் மனித நாகரிகம் தொடங்கிய காலம் முதல் மனிதனோடும் பெண்களோடும் இணைந்தே பயணித்து வருவது இப்பொன்னான தங்கம் மட்டுமே. பத்தாயிரம் அடிகளுக்கு கீழே கிடைக்கும் குளகுளவெனும் உலோக மண்ணை மளமளவென்று பொடி செய்து நீரினாலும் சைனைட்டினாலும் கழுவிய பின்னரே பொன்னிறமான தங்கத்துளிகளை காண முடிகிறது. தங்கத்தை துத்தனாக பொடி சேர்த்து உருக்கினால் புள்ளியன் என்னும் மஞ்சக்கட்டி தங்கம் கிடைக்கிறது. தங்கத்தை சுத்தம் செய்வதில் உலகத்திலேயே மிகப்பெரிய தொழிற்சாலை ராண்டு ரிஃபைனரி ஜெர்மிஸ்டனில் இருக்கிறது. அங்கே தங்கக்கட்டிகளை மறுபடியும் நிறுத்தி சரியாக இருக்கிறதா என்று பார்வையிடுகிறார்கள். பிறகு காபைட் என்னும் பென்சில் கரையினாலான கொப்பரைகளை உருவாக்குவார்கள். தங்கத்தை பிரித்தெடுத்து தங்கமாக மாற்றுவதே ஒரு தனி கலைதான். பல்வேறு வகையான ரசாயன மாற்றங்களுக்கு உள்ளாக்கியே தங்கம் சந்தைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்க தங்கம் பெரும்பாலும் லண்டன் தங்க மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. லண்டனின் தங்க வங்கியிலிருந்தே உலகம் முழுவதும் உள்ள வியாபாரிகளுக்கு தங்கம் அனுப்பி வைக்கப்படுகிறது. பெண் குழந்தைகளின் பெற்றோரை அடிக்கடி பயமுறுத்தும் இது நடுத்தர மக்களை நன்றாகவே ஆட்டம் காட்டும். அழகிய பெண்களின் மேனியிலும் நகைக்கடைக்காரனின் விளம்பரத்திலும் அடிக்கடி வருகை தந்து உசுப்பேற்றி பெண்களிடையே ஆசையை தூண்டுவது இது. தங்கம் வெறுமனே பெண்களின் அழகிற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அவர்களை அழகாக காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றதா என்றால் நிச்சயம் இல்லை. இதனை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது அவசியம். இவ்வாறு தங்கத்தை விடவும் பல்லாயிரம் ஆயிரம் கோடி பெறுமதி வாய்ந்த பெண்கள் தாய்மை தற்போது மிதிக்கப்படுவது சரியா? அம்மாக்கள் அனாதையாக்கப்படுவது சரியா? தாய்மையும் பெண்மையும் மோகப் பொருட்களாக பயன்படுத்துவது சரியா? இவை அனைத்துமே வேண்டாம் என்பதனை எடுத்து காட்டுவதற்காகவே தங்கத்தோடு பெண்கள் இணைந்து வருகின்றனர். நிறத்தோளிலும் உடல் வாகிலும் மட்டும் நங்கையின் அழகை தேடுபவன் வடிகட்டிய முட்டாள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அனைத்தையும் கொண்ட தாய்மையின் அர்த்தமே பெண்மை. அம்மாக்கள் அனாதையாக்கப்படுவது சரியா? தாய்மையும் பெண்மையும் மோகப் பொருளாக பார்க்கப்படுவது சரியா? அம்மா இது வெறும் சொல்லா? உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை அன்பை அள்ளி கொட்டும் அற்புத மந்திர சொல் அம்மா. வெறும் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது.
பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். தாய்மை மதிக்கப்பட வேண்டும். எழிலுக்காக வல்ல இந்த தங்கம். இதனை உணர்த்துவதற்காகவே பெண்களை தங்கத்திற்கு நிகராக மதிக்க வேண்டும். இந்த தங்கம் அழகு பொருளும் அல்ல, வெறும் நகைகளும் அல்ல. பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதற்காகவே தங்கம் பெண்கள் மத்தியில் தாக்கத்தினை செலுத்துகிறது. இது உண்மையே.